இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் ஒரு சிக்கன் வெரைட்டி, கீ சிக்கன் ரோஸ்ட். நான் எடுத்திருக்கிறது 1/2 கிலோ போண்டு சிக்கன். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊறணும். உப்பு கலந்து தண்ணியில் சிக்கன் ஊறும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும், சீக்கிரமாக ட்ரை ஆகாது. 1/2 மணி நேரம் முடிஞ்சது. சிக்கனை எடுத்துடலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 கப் தயிர், 1/2 டீஸ்பூன் உப்பு. இப்போ சிக்கனை நல்லா கலந்து விட்டுருங்க. இதோட பாதி லெமன் சேர்த்துக்கோங்க. சிக்கன் ஒரு 1/2 hour ஊறட்டும். இப்போ சிக்கனுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் பெப்பர். அடுத்து ஒரு காஞ்ச மிளகா விதை எடுத்துகிட்டு சேர்த்துருக்கோம். அடுத்து ஒரு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துருக்கோம். இந்த மசாலாவை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதை ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டை வறுத்து வச்ச மசாலாவோட சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், சிக்கனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு தவாவில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் அதிகமாக சேர்க்க வேணான்னா 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்து 4 காஞ்ச மிளகா விதை இல்லாமல் சேர்த்துருக்கேன். அதை லைட்டாக வதக்கிக்கோங்க. அடுத்து பொடியாக நறுக்கின வெங்காயம் 1 கையளவு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போது அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா இந்த மாதிரி வெங்காயத்தோடு சேர்ந்து வெந்ததுக்கு அப்புறமா சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை நல்லா மசாலாவோடு சேர்ந்து கலந்து விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சிக்கன் வேகிறதுக்கு அளவான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மசாலா அரைச்ச தண்ணியை சேர்த்துருக்கேன். பாருங்கள், சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதோட கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் இதுக்கு முன்னாடியே நீங்கள் இறக்கிடலாம். செமி கிரேவியாக ரைஸ் சப்பாத்தியோடு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காரசாரமான சிக்கனோட குயிக்காக ஒரு ஜீரா ரைஸ் செய்ய போகிறோம். 1 கப் பாஸ்மதி ரைஸ் ஹோல் கரம் மசாலா சேர்த்து ஊற வச்சிருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்ததும் ரைஸை சேர்த்துடலாம். கொஞ்சம் புதினா இலை சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா வெந்துடுச்சு. ஒரு பெரிய தவாவில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணியிருக்கிற ரைஸை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சாதம் உடையாத மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. வாசனையான ஜீரா புலாவ், அதோட சூப்பரான டேஸ்டியான கீ சிக்கன் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த டிஷ் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு குயிக்காக சமைச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.